Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம டாப் 200 idioms பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்துட்டு idioms டாப் 200 மோஸ்ட் ரிப்பீட்டட் வீடியோ மட்டும்தான். இது வந்து ஒரு சீரிஸோட பார்ட் கிடையாது. இந்த 200 idioms படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடிக்கடி வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ரிப்பீட்டட் ஆகிற idioms-ஆ இருக்கும். இங்க பாருங்களேன், 18 வாட்டி கேட்டது, மித்த எக்ஸாமில் 15 வாட்டி கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சியில் மட்டும் 18 வாட்டி கேட்டது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டட் idioms படிக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 200 idioms-ஐ டக்குன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக ஒன்றாவது வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சினானிம்ஸ் வந்துட்டு 600 சினானிம்ஸ் முடிச்சிட்டோம். அது இல்லாமல் இன்னும் வந்துட்டு ஒரு 800 இல்லை 900 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸில். அது வந்து நம்ம நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா, பீட் அரவுண்ட் த புஷ். பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா ஒரு விஷயத்தை டைரக்டாக சொல்லாமல் வள கொலன்னு இழுத்து சுற்றி வளைச்சு பேசுவாங்கல்ல, அதுதான் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பீட் அபவுட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் இடியம் பார்க்கலாமா? செகண்ட் இடியம் என்ன அப்படின்னா, ஸ்பில் த பீன். ஸ்பில் த பீன் அப்படின்னா இருக்கிற எல்லா உண்மையும் வெளிப்படையா டிஸ்க்ளோஸ் பண்றதுனா வெளிப்படையா சொல்றது, அதுதான் ஸ்பில் த பீன்ஸ். ஓகேவா? டிஸ்க்ளோஸ் த சீக்ரெட்ஸ் ஆக்சிடென்ட்லி. அடுத்தது காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்ற ஒரு வார்த்தை. காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா ரொம்ப காசு வந்துட்டு விலை மதிப்புடையது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னா இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என் கையும் காலும் வித்தா கூட இந்த காசு தேராதுப்பா, இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப ரேரா இன்ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கேஷ்னலாக இதாகிறது. ஓகேவா? இன்ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கேஷ்னலாக இருக்கிறது தான் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அடுத்த வார்த்தை ஃபேஸ் த மியூசிக். ஃபேஸ் த மியூசிக் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு மிஸ்டேக்கை வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது. டு அக்செப்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்டேக். ஆமாம், நான் இந்த தப்பு செஞ்சு எனக்கான தண்டனை எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடுவோம். அதுக்கு எந்த கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு விளைவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற தைரியத்தோடு நிற்போம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது தான் ஃபேஸ் த மியூசிக். ஓகேவா? அந்த தப்பு பண்ணதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனதைரியமோ இல்லை ஒரு துணிச்சலோ இருக்கிறதா ஃபேஸிங் த மியூசிக். அடுத்த வார்த்தை அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னா ஒரு மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர் த வெதர்னா வெதருக்கு அடியே இருக்கா அப்படின்ற ஒரு மீனிங் வருதா, லிட்ரல் மீனிங் அது. பட் என்ன மீனிங் அப்படின்னா அன்ஹெல்தியாக இருக்கிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதுதான் வந்துட்டு அண்டர் த வெதர். ஓகேவா? ஃபீவரிஷாக இருக்கிறது, ஒரு மாதிரி சிக்காக இருக்கிறது தான் அண்டர் த வெதர். அடுத்தது எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. இடியம்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு கலரும், இப்போ ப்ளூ ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஒரு கலரும் ஒரு எமோஷனை வந்து சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ப்ளூ அப்படின்ற கலர் வந்தாலே வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும், இல்லாட்டி ரேர் அப்படின்ற மீனிங் கொடுக்கும், இல்லாட்டி வந்து சேடு டிப்ரெஷனு அந்த மாதிரி மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் நோவர் கம்ப்ளீட்டாக புதுசாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு நடந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல. ஓகேவா? அதுதான் வந்து போல்ட் ஃப்ரம் த ப்ளூன்னு சொல்லுவோம். அதுவும் மோஸ்ட்லி வந்து டிசாஸ்டர், எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து போல்ட் ஃப்ரம் த ப்ளூ தான் வரும். ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு மீனிங்கில். ஓகே. அடுத்தது பரி த ஹேட்செட் அப்படின்னா ஹேட்செட்டுங்கிறது வந்து அருவா மாதிரி இருக்கும். ஓகேவா? அருவா மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேட்செட்டை வந்து நீங்கள் பரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அயனார்லாம் வந்து வேலை எடுத்து தூக்கிட்டு நிற்பார்ல, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஹேட்செட்டை பரி பண்ணிட்டார் அப்படின்னா யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டார். ரெண்டு பேர் வந்துட்டு ஹேட்செட்டை பரி பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே இருந்த சண்டை வந்து தீந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? குவாரல் எண்ட் பண்ணிட்டாங்க, மேக் பீஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை வைல்டு கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் சேஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது, அது பின்னாடி போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம மணியவும் இழப்போம், அதுதான். அண்ட் வொர்த்லெஸ் ஹண்ட் ஆர் சேஸ். ஒரு வொர்த்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை நோக்கி வந்துட்டு நம்ம போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூட்டைல் சர்ச். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மண், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடற்கரை ஓரமாக வந்துட்டு இந்த மண் சலிச்சா வந்துட்டு தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சலிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நாள் முழுக்க உட்காந்து சலிக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிராம் அளவு கூட உங்களுக்கு தங்கம் கிடைக்கல, அப்போ அந்த நாள் முழுக்க உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வைல்டு கூஸ் சேஸ். நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்கு கிடைக்கும்னு நினச்சா அது கடைசியில் வந்துட்டு அது ஃபியூட்டைலாக முடியறது, ஒரு மாதிரி லாஸில் முடியறது தான் வந்துட்டு வைல்டு கூஸ் சேஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை அட் த 11th hour. 11th hour அப்படின்னா வந்துட்டு கடைசி நிமிஷத்தில், அட் த வெரி லாஸ்ட் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரிப்போர்ட் கார்டிலலாம்
மார்க் கம்மியாயிடுச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மாட்ட சண்டே சாட்டர்டே லீவ் இருக்கும், ஃப்ரைடே தான் மார்க் ஷீட் கொடுக்குறாங்கன்னா சாட்டர்டே விட்டுருவோம், மார்க் ஷீட்டை வெளியவே எடுக்க மாட்டோம், சண்டேவும் விட்டுருவோம். மண்டேல அந்த ஸ்கூல் பஸ் நிற்கிற நேரத்துக்கு காமிச்சு அழுது சைன் வாங்கிட்டு போவோம்ல, அதுதான் அட் த 11th hour, லாஸ்ட் பிஃபோர் த டெட்லைன், கரெக்டாக அந்த டெட்லைனுக்கு முன்னாடி முடிக்கிறதா வந்துட்டு அட் த 11th hour. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு ப்ளோ ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட் அப்படின்னா வந்துட்டு அவங்களே பெருமையாக பேசிக்கிறது. ஓகேவா. அதுதான் ப்ரைஸ் ஒன் செல்ஃப் ஆர் டாக் போஸ்ட்ஃபுல்லி அபவுட் ஒன் செல்ஃப். அவங்கள பற்றி அவங்கள அப்படியே பெருமிதமாக பேசிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில நேரம் நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்குவோம். எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை யாரும் பெருமையாக பேச மாட்டேங்கிறாங்க, நானே என்ன பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு எனக்கு அது பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பீத்திட்டு இருப்போம்ல, அதுதான் ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட். ஓகேவா. அடுத்த வார்த்தை தான் பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னா நீங்கள் ஒரு 10 பேர்த்தோட உட்காந்துருக்கீங்க, அந்த 10 பேர்த்தோட ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்டயும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து நீங்கள் அந்த ஐஸை பிரேக் பண்ணி பேசுவீங்கல்ல. புதுசாக போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்குல்ல, அந்த சின்ன தயக்கத்தை உடச்சிட்டு பேசுறதா வந்துட்டு பிரேக் த ஐஸ். ஓகேவா. ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணுறது, இல்லாட்டி வந்துட்டு ஸ்டார்ட் கான்வர்சேஷன். அந்த சின்ன தயக்கம் இருக்கும்ல, ஐயோ இவங்களோட போய் பேசணும் அப்படின்னா, அந்த தயக்கத்தை வந்துட்டு விட்டுட்டு சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டு போய் பேசுறதா. ஓகேவா. இங்கே கொடுத்துருக்க இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸ்லாம் திரும்ப கேட்பாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு மீனிங் மோஸ்ட்லி தெரியும், பட் ஒரு சில டைம்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிரேக் த ஐஸே சென்டென்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி டெஃபினேஷனாக கொடுத்தாம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி கேட்கும்போது வந்து நமக்கு தப்பு பண்ணிடுவோம். அப்போ இந்த சென்டென்சஸ்ல நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இந்த இடியமை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் கரெக்டாக பிடிச்சி ஆன்சர் வந்து போட்டுருவோம். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த வார்த்தை கெட் இன் டு ஹாட் வாட்டர். கெட் இன் டு ஹாட் வாட்டர்னா சுடுதண்ணியில் நம்மளே போய் விழுகுற மாதிரி, நம்மளே போய் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ட்ரபிளில் நம்மளே போய் விழுகிற மாதிரி, அதுதான் வந்துட்டு கெட் இன் டு ட்ரபிள். ஓகேவா. டு பி இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இன் விச் யூ கேன் பி கிரிட்டிசைஸ்டு. ஒருத்தவங்க உங்களை குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது, இல்லாட்டி போய் நம்மளா வந்துட்டு வாலண்டியராக போய் குழிக்குள்ளே விழுவோம்ல, அது மாதிரி போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறது. அடுத்த வார்த்தை ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். நல்லா சே ஆர் டூ சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட். கரெக்டாக பொட்டில் அடித்த மாதிரி சொன்னான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா எக்ஸாக்டாக ஆணி அடித்த மாதிரி கரெக்டாக சொன்னான்டா இவன் ஆன்சரு, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் கொடுத்தான் அப்படிங்கிறதா வந்து ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஹேவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருக்கும், அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இருக்கும், அதுதான் ஹேவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். எ ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் டு சர்வ் ஆர் டு ஹேவ் அல்டீரியர் மோட்டிவ். உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயத்தில் ஒரு காரியம் ஆகணும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு முதல் காரியமாக இருக்காது, உங்களுக்கு அந்த காரியம் ஆகணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹேவ் அன் ஆக்ஸ் டு கிரைண்ட். ஓகேவா. அடுத்த வார்த்தை டு ஸ்மெல் அ ரேட். டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னா வந்துட்டு சும்மா இந்த முசுன்னு அந்த எலியெல்லாம் வந்துட்டு மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி நீங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் மோந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கா காலேஜில், ஏதோ திருட்டு வேலை, எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏதோ திருட்டு வேலை பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, மாட்டு வேலை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ். ஸ்மெல் அ ரேட், அதுதான் ஸ்மெல்லிங் அ ரேட். சஸ்பெக்ட் அ ட்ரிக் ஆர் டிசீட். ஒரு விஷயத்த வந்து ஏமாத்துறோம்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால டிடெக்ட் பண்ணுறது தான் ஸ்மெல் அ ரேட். ஓகேவா. அடுத்த வார்த்தை கால் இட் அ டே. கால் இட் அ டேனா இன்னைக்கு என்னால் முடியாதுப்பா, இவ்வளோதான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆர் அக்ரி டு ஸ்டாப் டூயிங் சம்திங். இந்த விஷயம் என்னால் பண்ண முடியாது, இதோட டு கிவ் அப் த ஒர்க் அண்ட் கோ பேக் டு ஹோம். அவ்வளோதான், இன்னைக்கு இவ்வளோதான் என்னால் வேலை பார்க்க முடியும், இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறது தான் கால் இட் அ டே. ஓகே. அடுத்த வார்த்தை கிஃப்ட் ஆஃப் த கேப். கிஃப்ட் ஆஃப் த கேப்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களால் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது, எலக்வெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களால் வந்து எலக்வெண்ட்னா ஃப்ளூயண்ட்டாக உங்களால் பேச முடியுது அப்படின்னா அதுதான் கிஃப்ட் ஆஃப் த கேப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு கிஃப்ட் ஆஃப் த கேப் இருக்கும் அவங்களுக்கு, அதுதான். ஓகேவா. அடுத்த வார்த்தை CI/I. CI/I அப்படின்னா வந்துட்டு பி இன் ஃபுல் அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க, 2 பேரும் வந்து ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு உங்கள் மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது உடன்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்ப்பாரு.
ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு காமனான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் CI2I, அக்ரி பண்ணிக்கிறது. அடுத்த வார்த்தை சிட் ஆன் த ஃபென்ஸ். சிட் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் உட்கார்ற மாதிரி, வேலியில் உட்கார்ற மாதிரி. வேலியில் எப்படி நம்மளால உட்கார முடியும், நல்லா குத்தும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருப்போம் தெரியுமா. இது பண்ணலாமா இல்லை அது பண்ணலாமான்னு நம்மளால முடிவெடுக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருப்போம்ல, அதை தான் சிட் ஆன் த ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை டு ஃப்ளாக் பீட்டா டெட் ஹார்ஸ். ஒரு டெட் ஹார்ஸை போட்டு அடிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அதுவே ஏற்கனவே செத்து போச்சு, அதை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு 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 தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த விஷயம் பண்ணுறதுனால நமக்கு எந்த அவுட்புட்டுமே கிடைக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம். அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம மார்க் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இன்னும் 5 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தா நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போமோ, இன்னும் 2 கொஷின் நம்ம மேக்ஸ் போட்டிருந்தா மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்போமோன்னு சொல்லிட்டு முடிஞ்சதே போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம்ல. அதுதான் வந்துட்டு பீட் டெட் ஹார்ஸ் ஆர் ஃப்ளாக் டெட் ஹார்ஸ். ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து தெரியும், ஒரு ஃபியூட்டைலான நமக்கு இதனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம அதே ரிப்பீட்டடாக வந்துட்டு யோசிச்சு வந்துட்டு ஃபியூட்டைலான எஃபர்ட் தான் அது. உங்களுக்கு அதை ஓவர் திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சோ அதை பண்ண ட்ரை பண்ணுறது, 2 மீனிங் அங்கே கன்வே ஆகும். ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இம்பாசிபிள்னு தெரிஞ்சோ அந்த விஷயத்தை வந்து அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறது, அட்டெம்ப்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எக்ஸாம் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் வந்துட்டு இன்னும் 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துட்டு படித்து 3 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது, ரைட்டா? ஹியூமனாக இருக்கிற யாராலேயே 3 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்துட்டு பீட் ஆஃப் டெட் ஹார்ஸ். இல்லாட்டி ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளால் மாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சும் அதவே வச்சு அப்சசிவாக ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து பீட் டெட் ஹார்ஸ் தான். ஓகேவா? அடுத்த வார்த்தை பிளெஸ்ஸிங் ஆர் பூன் இன் டிஸ்கைஸ். ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு சாபம் மாதிரி வந்துட்டு அது வரமாக மாறிடும். அதுதான் வந்து பிளெஸ்ஸிங் ஆர் பூன் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. an apparent misfortune that eventually has good results or a hidden favor. ஓகேவா? அடுத்த வார்த்தை a fish out of water. ஒரு வாட்டர்ல இருந்து ஒரு ஃபிஷ்ஷை வெளியெடுத்து போட்டால் அது எப்படி தத்தளிச்சுட்டு இருக்கும்ல, அதால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். நம்மளை வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருக்காங்கனாலும் இல்லை நமக்கு வந்துட்டு ஒரு அன்ஃபெமிலியரான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டோம்னாலும் we will be like a fish out of water. அடுத்த வார்த்தை at the drop of a hat or dime. ஒரு 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 சின்ன ஹெசிடேஷன் கூட இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது. ஓகேவா? வித்தவுட் ஹேவிங் பிளான்டு பிஃபோர் அண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோவா போகலான்னு காலேஜ் முழுக்க சொல்லியிருப்பீங்க, கடைசி வரையும் கோவா போயிருக்க மாட்டீங்க. பட் இதுவே வந்துட்டு ஒரு டைம் எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறீங்க, டக்குன்னு வந்துட்டு எல்லோரும் நல்ல வேலையில் இருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்போ காசுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் ஹாலிடே இருக்குன்னா டக்குன்னு அப்போ அட் த செகண்டில் வந்து நீங்கள் பிளான் போட்டு டே இன்னைக்கு கோவா போகலாண்டா அப்படின்னு சொல்லி நைட்டாக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனீங்க. அதுதான் வந்துட்டு அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட். ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஒரு சந்தேகமே இல்லாமல் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவலையுமே இல்லாமல் ஜாலியாக கிளம்பி போகிறது, எந்த பிளானுமே இல்லாமல் போகிறது, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. எந்த பிளானுமே இல்லாமல் ப்ரியர் பிளான் எதுவுமே பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் வந்து அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட் ஆர் த ட்ராப் ஆஃப் அ டைம். ஓகேவா? ஹேட்டை இப்படி ட்ராப் பண்ண மாதிரி, ஒரு தொப்பி இப்படி கீழே விட்ட மாதிரி நம்மளும் டக்குன்னு எதுவுமே பிளான் பண்ணாமல் டக்குன்னு கிளம்பி போகிறது. ஓகேவா? டக்குன்னு அந்த டக்குனுங்க தான் இதுதான் இந்த மீனிங். ஓகே, அடுத்த வார்த்தை ஹோல்டியர் ஹார்சஸ். ஹோல்டியர் ஹார்சஸ் தான் ருக்கோசரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு, என்ன பிரச்சனை, அது மாதிரி பி பேஷண்ட், ஸ்லோ டவுன் டு ரிஸ்ட்ரெயின் ஒன் செல்ஃப். பொறுமையாயிரு, அதுதான் ஹோல்டியர் ஹார்சஸ். ஓகே, அடுத்த வார்த்தை இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அப்படின்னா வந்துட்டு அடிச்சு ஊத்துதுரா மழை, அதுதான் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்டு. ஒரு ஸ்டோனை கூட விடலை, எல்லாத்தையுமே வந்துட்டு டேர்ன் பண்ணி விட்டுட்டான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்ரின்சிக்கா ஒரு விஷயத்து கூடயுமே விடலை, அந்த வேலையை வந்துட்டு முடிக்கணுன்றதுக்காக வேண்டி எல்லா அப்ரோச்சஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். அதுதான் லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு பாஸ் அன் எஸ்எஸ்சி எக்ஸாம், ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு கிளியர் அன் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், எனக்கு வந்துட்டு எந்தெந்த வகையிலலாம் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அந்தந்த வகையிலலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு சிஜிஎல் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட்னு சொல்வேன். ஓகே, அடுத்த வார்த்தை லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஸ்பில் த மீன்ஸும் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்கும் ஒரே விஷயத்தை தான், சீக்கிரட்டை ரிவீல் பண்ணி விட்டுறது. ஓகே, அடுத்த வார்த்தை ஹார்ட் நட் டு கிராக். ஹார்ட் நட் டு கிராக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, டஃப் சேலஞ்ச் அப்படிங்கிறதான் ஹார்ட் நட் டு கிராக். ஓகே,
அடுத்த வார்த்தை ரெட் லெட்டர் டே. ரெட் லெட்டர் டேனா என்ன அப்படின்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, இல்லாட்டி வந்து வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள், ரொம்ப சந்தோஷமான நாள்னா அதை தான் வந்து ரெட் லெட்டர் டேன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து வேலை வாங்குற நாள் வந்துட்டு நமக்கு வந்து ரெட் லெட்டர் டேவாக அமையும், இல்லை நம்ம அம்மா அப்பா வந்து பெருமைப்படுத்துகிற நாள் வந்து நமக்கு ரெட் லெட்டர் டேவாக அமையும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேஸ் இருக்கும்ல, அதுதான் ரெட் லெட்டர் டே. அடுத்த வார்த்தை ஆட் ஃபியூவல் டு ஃபயர் ஆர் ஃப்ளேம். ஒரு விஷயத்த வந்துட்டு ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதில் போய் எண்ணெய் ஊற்ற வேண்டியது. ஒரு விஷயம் ஏற்கனவே வர்ஸாக இருக்கும், அதை போய் இன்னும் வர்ஸ்ட் பண்ணி விட்றதான் நம்ம வேலையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஃப்ரெண்டு சமகாண்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் மேலே இன்னொருத்தன் சமகாண்டில் இருந்தானா அவனை போய் இன்னும் ஏற்றி விட்டு அவன் இன்னும் புகஞ்சிட்டு கிடப்பான். அதுதான் வந்துட்டு ஆட் ஃபியூயல் டு ஃபயர் ஆர் ஃப்ளேம். அடுத்த வார்த்தை க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். ஒரு விஷயம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அபவுட் அ லாஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ஓகேவா, அதுதான் நான் சொன்னேன்ல. ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த வார்த்தை சொன்னேன் தெரியுமா, டு ஃப்ளாக் ஆர் பீட் அ டெட் ஹார்ஸ். அப்போ சொன்ன மீனிங் சொன்னேன்ல, எஸ்எஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு மார்க்கை வந்து விட்டுட்டு வந்திருப்போம், ஐயோ இந்த 2 கொஷின் போட்டிருக்கலாமேன்னு ரொம்ப வருத்தப்படுவோம்ல. ஆக்சுவலி அந்த எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு சூட் ஆகுறதோட இதுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும். க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். ஏற்கனவே பாலை கொட்டிட்டோம், ஓகேவா. ஸ்பில்ட் மில்க்னா கொட்டின பால். ஏற்கனவே பாலை கொட்டிட்டோம், அது வந்து அழுதா மட்டும் அந்த பால் திரும்ப வந்துட போதா? கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்து போயிருக்கோம், அதை நினச்சி திரும்ப அழுது உட்காரல ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாது. அதுதான் இங்கே, ஓகேவா. ஃபீலிங் சாரி ஓவர் அ மிஸ்டேக் தட் கேனாட் பி சேஞ்ச் ஆர் ரெக்டிஃபை. நம்மளால மாற்ற முடியாத நினச்சத்தை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். அப்படி வந்து ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது வரப்போதா? கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், பீட் அ டெட் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டாக எனர்ஜி உருப்படாதுன்னு தெரியும், அப்படி உருப்படாதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் வந்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா தேவையே இல்லை, ஓகேவா. அதுதான் ஒரு ஃபியூட்டைலான எஃபர்ட். ஃபியூட்டைல் மீன்ஸ் ஃபியூட்டைல்னா வந்துட்டு வேஸ்ட்லெஸ்ன்னு அர்த்தம், வேஸ்ட்டுன்னு அர்த்தம், ஓகேவா. வேஸ்ட் தான் ஃபியூட்டைல், ஒரு ஃபியூட்டைல் எஃபர்ட், வேஸ்ட் எஃபர்ட்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்த வார்த்தை வந்துட்டு த்ரூ திக் அண்ட் தின். த்ரூ திக் அண்ட் தின்னா வந்துட்டு என்னன்னாலும் எந்த டைமாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்னோட திக் அண்ட் தின்லேயும் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா எந்த டைமாக இருந்தாலும் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் நான் கூட நிற்பேன்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்த வார்த்தை டு எண்ட் இன் ஸ்மோக். எண்ட் இன் ஸ்மோக் அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் எண்ட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் ரிசல்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டு எண்ட் இன் ஸ்மோக் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஆர்வமாக செஞ்சுட்டு இருக்கீங்க, ஓகேவா. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க, பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அந்த ப்ராஜெக்டில் வரல, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து டு எண்ட் இன் ஸ்மோக், ஓகேவா. டு கம் டு நத்திங், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எண்ட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் ரிசல்ட், ஓகே. அடுத்த வார்த்தை பார்ப்போமா. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஆல் அட் சி. ஆல் அட் சினா வந்துட்டு எப்படி வந்துட்டு சி வந்துட்டு ரொம்ப வாஸ்டாக இருக்கும், பசில்டாக இருக்குமா, அதே மாதிரி தான் சியில் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எவ்வளோ வாஸ்டாக இருக்கும். சி கடலில் போனால் நம்மளே தொலைஞ்ச மாதிரி இருப்போம், அதுதான் ஒரு மாதிரி ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன். மண்டைக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, லாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஐ எம் ஆல் அட் சி. ஐ எம் டோட்டல் கன்ஃபியூஸ்டுனா ஐ எம் ஆல் அட் சின்னு சொல்லுவோம், ஒரு ஃபீல் அட் சின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பைட் ஆஃப் மோர் தென் ஒன் கேன் சியூ. பைட் ஆஃப் மோர் தென் ஒன் கேன் சியூனா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களால முடியறதுக்கு மீறி வந்து ஒருத்தவங்க வந்து வேலை பார்ப்பாங்க, அதுதான் வந்து பைட் ஆஃப் மோர் தென் ஒன் கேன் சியூ. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் வாயில் வந்துட்டு 2 வாய் சாப்பாடு தான் அடக்க முடியும், ஆனால் ஒரு 5-6 வாய் உங்கள் அம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அடக்கி வைக்க முடியுமா? முடியாது, துப்பிடுவோம். அதே தான் ஒரு விஷயத்த வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு வேலை தான் ஒரு டைமில் பார்க்க முடியும்னா அது பண்ணாமல் நம்ம வந்துட்டு 7-8 வேலையை வந்துட்டு எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் பைட் ஆஃப் மோர் தென் ஒன் கேன் சியூ, பண்ண முடியாமல் தவிக்கிறது. அடுத்த வார்த்தை வந்து பைட் த புல்லட். பைட் த புல்லட்னா டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ something unpleasant to get something over with because it is inevitable. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு மேக்ஸ் ஆகவே ஆகாது, ஓகேவா. எனக்கு இங்கிலீஷ் பிடிச்ச அளவுக்கு வந்துட்டு ஆப்டி பிடிக்கவே பிடிக்காது. பட் எனக்கு என்ன பண்ணுறது, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் ஐ ஹாவ் டு பைட் திஸ் புல்லட், ரைட்டா. அப்போ வந்து நான் எக்ஸாம் பார்த்தே ஆகணும், என்னால் இந்த சாப்டரை வந்து தவிர்க்கவே முடியாது. இது எனக்கு அன்பிளசன்ட் தான், பட் இருந்தாலும் நான் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நான் இதை படித்து தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறது, ஓகே. அடுத்த வார்த்தை ஆன் கிளவுட் நைன். ஆன் கிளவுட் நைன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்னேக் இன் த கிராஸ். ஸ்னேக்னாவே பேசிக்கலி ஸ்னேக் வந்துட்டு நெகட்டிவான ஒரு மீனிங் அதோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க, ஓகே. அப்போ சீக்ரெட் எனிமியை தான் வந்துட்டு ஸ்னேக் இன் த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க.
அடுத்த வார்த்தை டு மிஸ் த போட் ஆர் பஸ்ஸு. மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்துட்டு டு மிஸ் த போட் ஆர் பஸ்ஸு. போட்டையும் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டு டேர்ன் அ டெஃப் இயர். டு டேர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் விடுறது, ஓகேவா. ரெஃப்யூஸ்டு டு ஒபே, இன்டிஃபரண்ட் காட்டுறது, நெக்லெக்ட் பண்ணுறது, கண்டுக்காமல் விடுறது, டிஸ்கிரிகார்ட் பண்ணுறது. அடுத்த வார்த்தை ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்த வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நுணுக்கமான ஹிடன் மீனிங்கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுதான் ஓகேவா. அண்டர் த ஹிடன் மீனிங் ஃபைண்ட் மோர் மீனிங் தென் ஒன் வேர்ட் அப்பியர் டு எக்ஸ்பிரஸ், ஓகே. அடுத்த வார்த்தை பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப வெரி ஈஸி டாஸ்க்கு. கேக் வாக்குன்னு ஒரு இடியம் இருக்குது, ஓகேவா. கேக் வாக், கேக் வாக்னாலும் வந்து ஈஸி டாஸ்க் தான். கேக் வாக்கு, பீஸ் ஆஃப் கேக் எல்லாமே ஒரே மீனிங் தான். அடுத்தது பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ்னால் வந்துட்டு அன்ஸ்டடின்னு அர்த்தம், ஓகேவா. இர்ரெகுலராக இருக்கிறது, அன்ஸ்டடியாக இருக்கிறது. அடுத்தது பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா ரொம்ப குயிக்காக இருக்கிறது, டக்கு டக்கு டக்குட்டான்னு வேலை பார்க்குது. எம்டிஎஸ்ல எனக்கு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, 2023 எம்டிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. வெரி குயிக்காக இருக்கிறது, ரேப்பிடாக இருக்கிறது. பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ்னால் அன்ஸ்டடியாக இருக்கிறது, ஓகேவா. இர்ரெகுலராக இருக்கிறது, அன்ஸ்டடியாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரி, அண்ட் அன்பிலீவபிள் ஆர் அப்சர்ட் ஸ்டோரி, ஓகே. காக் அண்ட் புல் ஸ்டோரி ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்டா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் மிஸ் கேட்டாங்கன்னா கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கதையாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே தெரியும் நீ சொல்கிறதுலாம் உருட்டு அப்படின்னு. அதனால வந்துட்டு டோன்ட் மேக் அ காக் அண்ட் புல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கதையை கட்டாத அன்பிலீவபிளாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரி, ஓகே. அடுத்த வார்த்தை கிவ் சம் ஒன் கோல்டு ஷோல்டர் அப்படின்னா கண்டுக்காமல் விட்டுறது, டெலிபரேட்லி இக்னோர். ஒரு மாதிரி இன்டென்ஷனலாகவே நீங்கள் ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணிட்டு அன்ஃப்ரெண்ட்லியாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிவ் சம் ஒன் த கோல்டு ஷோல்டர், ஓகே. அடுத்தது இன்னும் நட்சல் அப்படின்னா சின்னதாகவே சொல்லிடுறேன், ப்ரீஃபாக கன்சைஸ்டாக சொல்கிறது. அடுத்தது இந்த சேம் போட் அப்படின்னா ஒரே சுச்சுவேஷனில் இருக்கிறது. வி ஆர் இந்த சேம் போட் அப்படின்னாலும் நீயும் நானும் ஒரே இதில் தான் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அடுத்த வார்த்தை புல் யுவர் செல்ஃப் டுகெதர். புல் யுவர் செல்ஃப் டுகெதர்னா காம் ஒன் செல்ஃப் டவுன், அமைதிப்படுத்துறது, காமாக இருக்கிறது, ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து 50 இடியம் பார்த்துருக்கோமா, இதில் 200 இடியமில் இன்னும் 3 வீடியோவை நான் போடுறேன், ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.